Hi, today in Biochemistry Bits, we are going to discuss a very important question in lipid metabolism, which has been frequently asked in every successive university exam questions for first MBBS. It is not only in Tamil Nadu MGR University, it is also in other universities. So, what is such a question? அப்படி என்னப்பா கொஸ்டின் எல்லா யூனிவர்சிட்டிலையும் கேட்குற கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல் மெட்டபாலிசம் பார்க்குறதுக்கு சிம்பிளா ஹெச்டிஎல் மெட்டபாலிசம் தானே எனக்கு தான் நல்லா தெரியுமே அப்படின்னு இருக்கும். ஸோ சில நேரம் இதை டேரெக்டாக கேட்காம they can ask in a different way, reverse cholesterol transport அப்படின்னு கேட்கும் போதும் HDL metabolism எழுதணும். That is the same question, you should understand that. Okay, and another one type of question which has been added recently for university questions is reasoning out questions. So the reasoning out questions கூட இப்படி கேட்கலாம். HDL is known as good cholesterol, justify or reason out. But நமக்கு என்ன HDL na good cholesterol, HDL na good cholesterol, you are stuck with that particular point. So it is time to move ahead of that point where HDL is good cholesterol. Yes, okay, even a layman will tell that. But you are a doctor. Okay, அதனால என்ன ஏன் அது good cholesterol அப்படிங்கறத பார்க்க போறோம். So you'll be surprised if I'm going to tell you that for answering such an important question, this particular picture is enough. And this particular picture is taken from Harper. I strongly recommend that students don't read this particular topic from Vasudevan. Harper is the ideal textbook to read this particular topic. But still, நீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு ஹார்பர்லாம் எடுத்து படிக்க டைம் இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஷார்ட் வீடியோல அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிக்சரை அப்படியே you can draw it in your answer paper where you will get nearly half of the marks intended for this question. Okay, remaining half marks எங்க போய்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா you have to answer. அதுக்கு நீங்க இந்த பிக்சரை கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும், புரிஞ்சு அதை நீங்க எழுதி இருக்கணும். ஓகே, சோ வாங்க நம்ம இந்த பிக்சரை புரிஞ்சுக்கலாம். ஓகே, liver இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, small intestine. Okay, liver and small intestine will synthesize HDL which is known as discoidal HDL. Okay, discoidalங்கிறது ஷேப்பால இந்த இருக்குதுல்ல, இதுதான் அந்த discoidal shape HDL. ஓகே, பாஸ்போலிபிட் கொஞ்சம் இருக்கு, ஒரு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்கு, அது மேல வந்து நமக்கு அப்போ A1 இருக்கு, அது தவிர LCAT என்சைம் இருக்கு. LCATனா லெசித்தின் கொலஸ்ட்ரால் அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் டிஸ்காய்டல் HDL ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்தும் லிவர்ல இருந்தும் சிந்தசைஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும், அந்த டிஸ்காய்டல் HDL மேல இருக்கிற அப்போ A1 என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கிற என்சைம் LCAT-ஐ ஆக்டிவேட் பண்ணும். LCAT-னா என்ன, லெசித்தின் கொலஸ்ட்ரால் அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ். இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் அசைல் குரூப் from lecithin to cholesterol. ஓகேவா, சோ லெசித்தின்ங்கிறது பாஸ்போலிபிட்ஸ், அது அந்த பாஸ்போலிபிட் பைலேயர்ல இருக்கு. அது கூட இப்போ நம்ம கொலஸ்ட்ராலும் இருக்கு. இப்போ இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கூட ஒரு ஃபேட்டி ஆசிடை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஸோ கொலஸ்ட்ரால் பிகம்ஸ் கொலஸ்ட்ரால் எஸ்டர். இந்த லெசித்தின்ல இருந்து அந்த ஃபேட்டி ஆசிட் எடுத்திருப்போம், அதனால லெசித்தின் பிகம்ஸ் லைசோ லெசித்தின். இப்போ இந்த கொலஸ்ட்ரால் எஸ்டர் வந்து என்ன பிரச்சனைனா அது வந்து ஹைட்ரோபோபிக். ஓகே, வாட் யூ மீன் பை ஹைட்ரோபோபிக், தட் இஸ் இட் இஸ் நான் போலார். ஓகே, ஸோ அதனால இப்போ என்ன ஆகுது, இந்த அப்போ A1 LCAT ஆக்டிவேட் பண்ணி LCATல இருந்து கொலஸ்ட்ரால் எஸ்டரா ஃபார்ம் பண்ணி வந்துகிட்டே இருக்கும் போது நமக்கு வந்து முடிகிற இடம் HDL3. HDL3னா என்னன்னு பாருங்க, கொலஸ்ட்ரால் இருக்கு, கொலஸ்ட்ரால் எஸ்டர், பாஸ்போலிபிட், அது மேல ஒரு அப்போ A1ம் LCATம் இருக்கு. ஸோ கொலஸ்ட்ரால் எஸ்டர் ஹைட்ரோபோபிக்கா இருந்தனால உள்ள போய் இட் ஹஸ் ஸ்டார்டட் இன்க்ரீசிங் இன் சைஸ், டிஸ்காய்டல் ஷேப் போயிடுச்சு, ரவுண்ட் ஷேப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பாருங்க, இந்த அப்போ A1 இன்னும் விடாது, LCAT ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இருக்கிற வரைக்கும். மேக்ஸிமம் LCAT ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் you will form HDL2. அதாவது எல்லா கொலஸ்ட்ரால் எஸ்டர்ஸா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் you will have cholesterol ester which is the major component. அதுல வந்து HDL2னு சொல்லுவோம். ஓகே, now இப்போ இங்க பாத்தீங்கன்னா A1 மட்டும் தான் இருக்கு, LCAT இல்ல. ஓகே, LCAT ஆக்டிவிட்டி எல்லாம் தீர்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த HDL2 can have two fates. Okay, one fate, it can be taken up by scavenger receptor B1 again to the liver. Liverல போய் excreted as bile and bile acids. That is one fate. Another fate, it can be acted upon by hepatic lipase and endothelial lipase and it may decrease in size. So decrease in size, it becomes HDL3. Okay, now again LCAT will come and get attached. Suppose A1 will activate LCAT and again more of cholesterol ester will be formed, HDL2. So this particular cycle will keep repeating and this is called HDL cycle. HDL2க்கும் 3க்கும் நடுவுல மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கிறது, it is called HDL cycle. Okay, this is one part. Now, APO A1 is a protein, so it has a particular half-life. After the particular half-life, this APO A1, few of it will get excreted by the kidney. And few APO A1 will be attached to a little phospholipid and cholesterol. And a discoidal shape vandirukadu, so that is called a pre-beta HDL. This is the most potent form of HDL. ஏன்னா it can accept lot of cholesterol. ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால நிறைய எடுத்துட்டு போகலாம். இப்போ நம்ம முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன HDL ஓடது, it transports cholesterol from tissues and takes it to the liver. So in the tissues, cholesterol is transported into HDL by three different transporters. One is SRB1. SRB1 இப்பதான் நம்ம பார்த்தோம், it has a dual role. Okay, so SRB1 has a dual role in HDL metabolism. ஒன்னு வந்து tissuesல இருந்து HDLக்கு cholesterol எடுத்து கொடுக்கும். Another one is
from HDL2, it takes up all the cholesterol and gives it to the liver to be excreted as bile acids. So it has a dual role. அது தவிர you have ATP binding cassette transporter ABCG1 அப்படிங்கிறது இருக்கு. ATP binding cassette transporter G1 will take cholesterol from tissues and give it to the HDL3 as well. In addition, you have another transporter ABCA1, ATP binding cassette transporter A1, which will take the cholesterol from tissues and give it to the pre-beta HDL. And pre-beta HDL kulla cholesterol vara it will become discoidal HDL, and again this entire cycle will keep repeating. So this describes the entire HDL metabolism or reverse cholesterol transport, and now you can justify why HDL is a good cholesterol. Yes, it carries all the cholesterol wherever the cholesterol is there from various tissues and takes it to the liver and makes it get excreted in the form of bile acids.